பாமகவில் நிலவும் குழப்பத்திற்கு திமுக தான் பின்புலம் என அன்புமணி குற்றம் சாட்டிய நிலையில் அதனை பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். நம்ம கட்சியை பலவீனப்படுத்துவதற்கு சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நடக்கிற குழப்பத்திற்கு ஐயாவோ நானோ மற்ற யாருமே இல்லை. இதற்கு யாரு வில்லன்னா திமுக தான் வில்லன். அதுல என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கட்சியிலையும் சில சூழ்ச்சியாளர்கள் இருக்கின்றார்கள். அது யார் யாருன்னு கொஞ்சம் நாள்ல தெரிய போது நானும் சொல்றேன். இது பொறுமையா இருக்கு. அவங்க மூலமாக குழப்பங்கள் ஏற்படுத்துகின்ற ஒரு சூழல். திமுகவால நேரடியாக களத்தில் அவங்களால நம்மள சந்திக்க முடியாது. அந்த தைரியம் திமுகவுக்கு இல்ல. எப்படியாவது திமுக அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வந்துடணும். அதற்கு எந்தெந்த கட்சி எதிரில் யார் யார் இருக்காங்களோ எப்படியாவது உடைக்கணும், பிளவணும், குழப்பம் பண்ணணும். அந்த எண்ணத்துல தான் இப்ப நடவடிக்கைகளை இறங்கி இருக்கிறாங்க. இது வெற்றி பெறாது. அமைதியா இருப்பது என்னுடைய பலம், என்னுடைய பலவீனம் கிடையாது. என்னுடைய பலம். தலைவருக்கு நிறுவனருக்கும் தலைவருக்கும் உள்ள பிரச்சனையில திமுக தலையிடுதுன்னு சொல்லி திரு அன்புமணி விமர்சனம் பண்றாரு. திமுக இதுல தலையிடுதான் அப்பட்டமான பொய், கடைந்தெடுத்த பொய், அப்பட்டமான பொய். பாமக மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஜி.கே. மணி, அருள் ஆகியோர் விரைந்து குணமடைய கூட்டு பிரார்த்தனை செய்வோம் என்ற கட்சித் தலைவர் அன்புமணி பேசினார். சேலம் சூரமங்கலம் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் பாமகவின் சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. பாமகவின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மற்றும் சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் ரா. அருள் ஆகியோர் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சேலம் தருமபுரி மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தை அன்புமணி நடத்தும் நிலையில் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது பேசுபொருளானது. இந்நிலையில் அவர்கள் குறித்து மேடையில் பேசிய அன்புமணி அவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என்றார். நமது கட்சியின் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உடல் நலம் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இருவரும் விரைவில் பூரணமாக குணமடைய வேண்டும். உடல் ரீதியாக மன ரீதியாக பூரணமாக குணமடைய வேண்டும் என நாம் எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம். ஒரு மாதத்தில் பாமகவில் நிலவும் குழப்பம் தீர்ந்து அன்புமணி ராமதாஸ் ஒன்றிணைவார்கள் என்றும் அது குறித்து தாம் ஜாதகம் பார்த்து விட்டதாகவும் மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். எல்லாரும் விரைவில் ஐயாவும் கட்சியை சேர்ந்து வழிநடத்துவார்கள். அது 1 மாத காலம் தேவைப்படுகிறது. அதை நீங்க வெளிப்படுத்த தலைவர் பதவி விட்டு கொடுத்துருவாருங்களா? இல்ல, அது நாங்கெல்லாம் பேசி முடிவு பண்ணுவோம். அப்ப தலைவர் 1 மாத காலத்தில் கட்சி ஒருங்கிணைக்கும். ஐயா மனசு மாறுவார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய கட்சியா மாறும். நான் இந்த நேரத்தில் உங்களை அன்போடு சொல்லி இதை வெளிப்படுத்தணும். தலைவர் பதவி விட்டு இல்ல சார் அந்த பாயிண்ட்டுக்கே இல்லை. 2 பிரிவுங்கிறதுனால ஒரு பிரிவு தான். கால சூழ்நிலை நான் ஜாதகம் பார்த்துட்டேன். 1 மாதத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒன்று சேர்ந்து மக்களை வழிநடத்தும் என்பதை அன்போடு தெரிவித்துள்ளது. இதனிடையே பொதுக்குழு கூட்டத்திற்கு வந்த பாமகவை சேர்ந்த இளைஞர்கள் சாலையில் வாகனத்தை நிறுத்தி அதிக ஒலி எழுப்பினர். ஓரமாக செல்லுமாறு அறிவுறுத்திய காவல்துறையினருடன் பாமகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது.